ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிராமுக்கு 99 வயது. இதற்கு முன்பு 13 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஆபிராமோடு பேசினதாக 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில பார்க்கிறோம். இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. The Lord God says to Abraham when he was 99 years old that God is Almighty. God says, I am El Shaddai. That means even in your old age, you need to believe that God can do great things in your life. You might have been waiting for a blessing so many years. It has been delayed and delayed. But you need to understand it is not denied. Because God who has promised, He will be able to fulfill the promise in your life. You have been waiting and waiting, but we need to walk faithfully and blamelessly before God. தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் வேற எந்த விதமான குறுக்கு வழியையும் நாம் தேடி போக தேவையில்லை. தேவன் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். We need to believe that you don't need to look for a shortcut to receive your blessing, but you need to be faithful before God. There are times people are faithful before men. It's good. But it is more important for us to be faithful before God and walk blamelessly before God. நாம் தேவனுக்கு முன்பதாக சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி நாம் குற்றமற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், உத்தமர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். தடைப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் இப்பொழுதே ரிலீஸ் பண்ணுகிறோம். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக, குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்வார்களாக, வேலையை பெற்றுக்கொள்வார்களாக, புதிய வீட்டை பெற்றுக்கொள்வார்களாக, புதிய ஆசீர்வாதங்களை உயர்வுகளை பெற்றுக்கொள்வார்களாக. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.